ஃபுல்லாகவே காட்டு பாதையாக தான் இருக்குது. நிறைய மக்கள் வந்து தங்களோட வழிபாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறதா அப்படியே மாதிரி. இன்னும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள் மோட்டர் பைக்கெல்லாம் வந்து நிற்குது. முன்னுக்கு போகும் பாருங்கள், இதெல்லாம் நடந்து போகணும் முன்னுக்கு. இங்கே பாருங்கள் பாதையில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. முன்னுக்கு பாருங்கள் ஜெபங்கள்லாம் சொல்லி கொண்டு போய் கொண்டிருக்கணும். நிறைய மக்கள் இப்போ வந்துட்டு பாருங்க. நாங்கள் இரவு 11 மணிக்கு பஸ்ஸுங்களை விட்டக்கிறங்கினேன் மட்டக்களப்பிலிருந்து. இங்கே சரியாக வந்து 5:30 மணிக்கு இங்கே வந்து சேர்ந்தது. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து தான் நடந்து போய் நடந்து வாரோம். அது என்ன பாம்பு வழிகாட்டி அந்த பாம்பு என்ன வழிகாட்டினதான்? ஆமாம், அப்படிதான் சொல்லிக்கணும். இப்போ என்ன அந்தோனியா சிறுவம் வந்து இங்கே வந்து அதை கொண்டு வச்சு அப்படி இதில் ஒரு புத்தஞ்ச கோபம் இருந்தால் அந்த 2 இடத்துல. அப்போ அது ஒரு ஃபுல்லாக காணாமல் போய் அந்தோனியார் கூட்டி வந்து இங்கே விட்டுட்டு அங்கே ஒரு குணப்படுத்தி அவர்களுடைய நன்மை அவர்களுடைய காரியங்களில் நடைபெற செய்கிறார்கள். அந்த அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த கங்கனிக்கன் சுற்றுனால் வந்து மன்னர் மாவட்டத்தில் வந்து வெள்ளாங்குளம் இந்த இடத்துல வந்து அதாவது பாம்பு வழிகாட்டிய அந்தோனியார் ஆலயம்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு இருக்கிறது. இதிலேருந்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு அங்கால வந்து போகணும். நான் அதை தான் உங்களுக்கு காட்டப்படும். வந்து இது நிறைய அற்புதமாக இருக்குது. அதாவது வந்து இந்த நிகழ்வு வந்து மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை தான் இந்த நிகழ்வு, இந்த பூசைகள் வந்து வழிபாடுகள் வந்து நடைபெறதாக சொல்லி நம்ம வந்து உள்ளுக்கு போய் பார்ப்போம். எப்படியான விஷயம் இருக்குது, எப்படியான வழிபாடுகள் நடக்குதுன்ற அனைத்தையும் நான் உங்களுக்கு பதிவு அனுப்புகிறேன். மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். இந்த பஸ்லாம் வந்து நான் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தேன். நான் பாருங்கள் சரியாக யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து 5 மணிக்கு வலிக்கிற பஸ் வந்து இங்கே வந்து 6:45 வந்துடும். பாருங்க இவ்வளோ சனம் நிற்குது. இதெல்லாம் நான் அந்த கோயிலுக்கு போகணும். நான் அப்படியே நேராக கொண்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க நிறைய மக்கள் நடந்து போயிடும். இதில் முன்னோக்கு கும்பிட்டுட்டு அப்படியே நடந்து போயிடும். பாருங்க இந்த காலான் போகிறது பாருங்கள். இதில் பற்றி ஒரு கோயில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதால் தான் நாங்கள் வந்து உள்ளுக்கு போகணும். நிறைய மக்கள் முன்னுக்கு நடந்து போய்கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு அதையும் காட்டிக்கொண்டு போகக்கூடிய மாட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள் மோட்டர் பைக் எல்லாம் வந்து நிற்குது. முன்னுக்கு போகும் பாருங்கள். இதெல்லாம் நடந்து போகணும். முன்னுக்கு காட்டு பாதை ஒன்று இருக்குது, அதெல்லாம் போகணும். நிறைய மக்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறேன். நான் அதில் முன்னுக்கு கொண்டு காட்டுறேன். பாருங்கள் அப்படி இருக்கேன் பார்த்தீங்களா. ஒன்று பாருங்கள் அப்படி அழகாக இருக்குது. இந்த சூரிய ஒளி உதயத்தை பாருங்கள். அந்த பெரிய கோயில் இங்கே இதெல்லாம் மக்கள் வந்து வந்துங்க பாருங்கள். பார்த்தீங்களா காட்டு. இந்த ஆலயத்துக்கு வந்து பல இடங்கள்லேருந்து மக்கள் வந்து அதோட பிரார்த்தனைகளுக்காக, அதாவது தமிழ் கிறிஸ்டியன் மக்கள் இருக்கணும், அதோட முஸ்லீம் மக்களும் பாரத வந்து சொல்லப்படுறது வந்து அங்கே போய் பார்ப்போம். அப்படியான மக்கள் வந்திருக்கணும்ன்ற தெரியல. நிறைய பேர் போய்கொண்டிருக்கணும் பாருங்க. இல்லை முன்னுக்கு சில மக்கள் போயிட்டு வந்து கொண்டிருக்காங்க. வந்து இந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறது வந்து நினைக்கிற மழை பெய்தால் ஃபுல்லாக தண்ணி நிற்கிற பாதைகள் வந்து
இதில் போகிற பாதைகளில் வந்து நிறைய பேர் வந்து தானம் பெற்று கொண்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிலே நிற்கிறோம். காரணம் அந்த கோயிலடியிலேருந்து மக்கள் வந்து கொண்டே இருக்கணும். இதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து ஆக்கள் வந்து கொண்டு இருக்கேன், போயிட்டும் வந்து கொண்டு இருக்கேன். பாருங்க, கோயிலுக்கு போய் பிரார்த்தனைலாம் முடிச்சுட்டும் வந்து கொண்டு இருக்கணும் மக்கள் நிறைய பேர். பாருங்க, முன்னுக்கு எவ்வளோ மக்கள் வந்து கொண்டிருக்கணும். அங்கே பாருங்க, பார்த்தீங்க இந்த இடம் ஃபுல்லாகவே காடாக இருக்குது. பாருங்க, இதுக்கெல்லாம் போய் கொண்டிருக்கணும் மக்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எங்கேருந்து வரீங்க? ஒவ்வொரு மாதம் வரீங்களோ? இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் டைம். இந்த தான் கேள்விப்பட்டு வரீங்களா? எல்லாருக்கும் நல்ல அற்புதங்களை செய்கிறோடைய தான் இவ்வளவு விசுவாசிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாதம் கூடிக்கொண்டே போகுது. குறைஞ்சது அதுதான் அந்தோனியார். அவர் புனிதர் புனிதர் உங்களோட நேர்த்தியெல்லாம் செய்வார் அந்த நம்பிக்கையெல்லாம் இப்போ நேர்த்தி வச்சுட்டு வச்சுக்காதீங்க. நம்பிக்கையெல்லாம் நாங்கள் இரவு 11 மணிக்கு பஸ்ஸுங்களை ஒட்டக்கரங்கின மட்டக்களப்பிலிருந்து இங்கே சரியாக வந்து 5:30 மணிக்கு இங்கே வந்து சேர்ந்தது. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து தான் நடந்து வாரோம். இந்த வார பிள்ளைகள் எங்களோட வந்த பிள்ளைகள் தான். பஸ் புக் பண்ணி வந்தோம் நாங்கள். சரி, சந்தோஷம். அம்மாவுக்கு என்ன பேர்? விக்டோரியா டிலிமா. சரி ஐயா, ஓகே ஐயா, கேட்க போகிறீங்களா? ஐயா சொல்லுங்க ஐயா, என்னென்ன கவலைப்படுங்க இந்த விஷயத்தை நீங்கள் இங்கே நடக்குதுன்னு சொல்லி? எங்களை மகள் முதல் வந்துட்டு போனது. அவள் வந்து சொன்ன இப்படி இருந்துச்சு. வந்துட்டு போனது அவருக்கு சில நன்மைகள் நடந்தது. அது பொருள் நமக்கும் ஒரு ஆசை. சரி, அதாவது நீங்களும் வந்து பார்த்துட்டு போகிறீங்க. அவருக்கு சோம் இல்லை, காலமேல அது ஐயாக்கு எதிவித ஆப்ரேஷன் பண்ணவங்க. சரி சரி, உங்களோட ஒரு நம்பிக்கை அந்தோனியாருக்கு நம்பிக்கைக்காக வந்து போகிறோம் நாங்கள். சரி சரி ஐயா, ஓகேயா, ஓகே, நன்றி நன்றி நன்றி, ஓகே. இதுக்குள்ள சில பேர் வந்து இந்த மற்ற பாதையெல்லாம் போய்கொண்டிருக்கணும். பாருங்கள், தாளுங்க சைட்டெல்லாம் போய்கொண்டிருக்கணும். பாருங்கள், நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், எவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கணும். கிட்டத்தட்ட வந்து 5 மணிக்கெல்லாம் நடக்க வலிக்கணும் உள்ளுக்குள்ளே. 5 மணிக்கு போனாக்கள் தான் இப்போ வந்து கொண்டிருக்கணும். கோயிலேருந்து வந்து கொண்டிருக்கணும். பாருங்கள், பாருங்கள் இதில் வந்து தானம் வாங்குறாக்கள்லாம் இருக்கணும். பாருங்கள், நிறைய பேர் வந்து போயிட்டு வந்து கொண்டிருக்கணும். பாருங்கள், எவ்வளோ பேர் போய்கொண்டிருக்கணும் தூரத்தில். அவங்கள சொல்லி கொண்டு போகணும். பாருங்கள், முன்னுக்கு பாருங்கள், ஜெபங்களை சொல்லி கொண்டு போய்கொண்டிருக்கணும். முன்னுக்கு என்ன சொல்லி சொன்னால் வந்து நிறைய மக்கள் வந்து தங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி ஜெபங்களை சொல்லி இந்த பாதையால் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி நிறைய மக்கள் வரையும். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் தூரம் நடக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வருமானு தான் நினைக்கிறேன். நான் முன்னுக்கு இன்ட்ரோவில் வந்து 3 சொல்லியிருப்பேன். ஆனால் இது ஒரு 5 கிலோமீட்டருக்கு தாண்டி தான் நடக்கணும் போல இருக்குது. நிறைய தூரம் நடந்து சின்னாக்கள் பெரியாக்கள் வயது போனாக்கள்னு சொல்லி அதோட வருத்தத்தில் இருக்கிறாங்க கூட இந்த பாதையால் வந்து நடந்து வந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும். இங்கே பாருங்கள், பாதையில் பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. இதில் பாருங்கள், முன்னுக்கு வந்து இதில் இருந்து தான் லைனில் தான் நாங்கள் போகணும். பாருங்கள், கூட பேர் நிற்கிறோம் முன்னுக்கு. பாருங்கள், கஷ்டப்படுறவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கின்றவரே, தேவருடைய திருக்கரங்களில் சர்வேசனுடைய சுதனாகியவரை பாருங்கள், பாதையில் எல்லாம் ஃபுல்லாகவே
காட்டு பாதையாக தான் இருக்குது. நிறைய மக்கள் வந்து தங்களோட வழிபாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. பாருங்கள் லைனை பாருங்கள் எங்கே மட்டும் நிற்குதாண்டு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 மீட்டர் கிட்ட நிற்குதான் நினைக்கிறேன் லைன். தங்களோட வேண்டுதலுக்காக வந்து போகிற மாவட்டங்களுக்கு உடனே மக்கள் வந்திருக்கணும். இதில் பக்கத்தில் கோயில் வந்துட்டு பாருங்கள். இதெல்லாம் இருக்குது கோயில். கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தான் மக்கள் வந்து அவங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து செய்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா லைன் அங்கே மட்டும் நிற்குதுண்டு. ஒரு சின்ன ஒரு பொட்டில் மாதிரி தான் போட்டு வச்சிருக்கணும். வந்து இதில் ஒரு குழாய் கிணறு ஒன்று அடித்து வச்சிருக்கணும். வேறு கூட மக்கள் நிற்கணும். கிட்டத்தட்ட வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். வந்து அவர்களோட வேண்டுதலை வந்து கொண்டு சில பேர் வந்து இதில் இருந்து வந்து தங்களுடைய ஜபங்களை சொல்லி கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. ஜபங்களை சொல்லி கொண்டு இருக்கணும். இதில் வந்து முன்னுக்கு வந்து அதற்குரிய நேர்த்திகளை வந்து காணிக்கையில் வந்து கட்டி கொண்டு இருக்கணும். வந்து இங்கே பாருங்க ரெக்கடாக்குது. இதில் வந்து காணிக்கையில் கட்டின பாருங்க. அதில் முன்னுக்கு எல்லாருமே ஜபங்களை சொல்லி கொண்டு மற்றது பாருங்க. இதில் வந்து இந்த குழந்தை இல்லாத ஆக்களுக்கு கூட தொட்டில்களை கட்டின பார்த்தீங்களா இதில் முன்னுக்கு இந்த நேரத்துலேயே. தொட்டில் கட்டி வச்சிருக்கணும். பாருங்க இங்கே நடுவுரியில் கொடுத்து நிற்கிறோம் பாருங்க. முன்னுக்கு வந்து நடுவுரியில் கொடுத்து தங்களுடைய வழிபாடுகளை செய்தான் முன்னுக்கு. அந்த பாதையில் வந்து இந்த ஆள் தான் போய்கொண்டிருக்கணும் பாருங்க. மக்கள் வந்து நிறைய பேர். இதை பாருங்க. இதில் தான் அந்த நேரத்தில் சிறு உருவம் இருக்குது பாருங்க. இதில் தான் வழிபாடு நடந்துகிட்டு இருக்குது. பாருங்கம்மா. இதெல்லாம் வழிபாடு நடந்துகிட்டு பாருங்க. மக்கள் வந்து
அம்மா ஆயிரம் லட்சம் ஓடியா ஓடியா போக பாரு போக பாரு போக பாரு இதில் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்து லைனில் வந்து வழிபாடு தெரியும் வந்து முன்னுக்கு வந்து அதில் நிற்கலை உடனே போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. நிறைய இப்போ நிற்கிற மாதிரி பின்னாடி லைனில் லைனில் தான் போயிட்டு தான் போகணும். பாருங்க அந்த கிட்ட வந்துட்டோம் பாருங்க. இதில் முன்னுக்கு தான் அந்த சிறுவம் இருக்குது. இதில் தான் வழிபாடுகள் நடந்துட்டு பாருங்க. ரெண்டு சைட்லேயும் வந்து தூர இடங்கள்லேருந்து மக்கள் வந்து பாருங்க வழிபாடுகளை செய்து வந்துருக்கு. முன்னுக்கு இருந்து பாருங்க நிறைய பேர் நிற்கிறோம் பாருங்க. ஃபுல்லாகவே சுற்றி வர காடாக தான் இருக்குது இந்த இடங்களை பார்க்கவே. பாருங்கள் லைனில் வந்து கொண்டே இருக்கணும் கையில். நாலு பேரா வந்து கும்பிட்டுலேயே போயிட்டு போகப்பட அந்த கரையால் வாங்க அக்கா அந்த கரையால் வாங்க ஏறி வாங்கம்மா ஏறி வாங்கம்மா நிறைய மக்கள் இப்போ வந்துட்டு நம்ம இருங்க. நேரம் சரியாக 7:30 ஆச்சு. வந்து விடியப்புறம் 7:30 5 மணிக்கு படிக்க நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து பாருங்க ஃபுல்லாக மக்கள் வந்து என்ன அப்படியே நிறைய லைன் நிற்கிது. அப்படியே ஃபுல்லாகவே லைனாக தான் மக்கள் நிற்கணும் பாருங்க. இதில் தொட்டில் ஒரு அக்கா கொண்டு வரான் வந்து அக்கா நிக்காங்க அக்கா போமா கும்பிடுங்க அக்கா போமா போமா ஓடியா ஓடியா ஏமா எனக்கு ஆதம் தங்க ஓ அது வந்து கும்பிடு போட்டு வந்து அம்மா நிக்காங்கம்மா அம்மா என்னம்மா செய்றீங்க உள்ளுக்க அக்கா போயிட்டே இருக்கணும் நிற்கக்கூடாது நிற்கிறீங்க போயிட்டு இருக்கா பாருங்க அங்கே தூரத்தில் பாருங்க இந்த சேர்ச் இருக்குது. இப்போ நான் வந்து போயிட்டு ஒரு இடையில் முக்கால்வாசி தூரம் வந்துட்டேன் வந்து பாதைக்கு சேர்ச் அடிக்கு பாருங்கள் அந்த இடத்து எங்கே இருக்குதுண்டு இந்த பாருங்க இவ்வளோ தூரத்தில் இருக்குதுண்டு அங்கே அதெல்லாம் ரோடு இருக்குது. இவ்வளோ தூரம் போகணும் பாருங்க. இவ்வளோ மக்கள் வந்து கொண்டே இருக்கிறேன் பார்த்தீங்களா. அப்படியே படியாக போகணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000க்கு மேற்பட்ட மக்கள் வரையினா இப்போ வந்து கூடிட்ட மக்கள் வந்து நான் நேரம் 1000-1500 பேர் தான் இருந்தவிய. இப்போ வந்து ஒரு 5000க்கு மேற்பட்ட ஆட்கள் வந்து கொண்டே இருக்கணும். வந்து போய்கொண்டே இருக்கணும். அப்படி பேர் வந்துருக்கணும் பாருங்க. இங்கே ஜெபங்களை சொல்லி வந்து கொண்டிருக்கணும். ஆரம்பத்தில் அதில் ஒரு ஐயா ஒரு சின்ன கோயில் ஒன்று வச்சுருந்தாரு.
கோயில் கட்டி இருக்குல்ல ஓ அதில் அவர் கனகாலமாக அதில் இருந்தவரம் ஆனால் அவருக்கு தான் தெரியுமா அந்த வரலாறு. நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக பாருங்க இருந்து? நான் இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு வருஷமாக பாருங்க. என்னென்று அறிஞ்ச நீங்கள் இந்த விஷயத்தை? இது நாங்கள் இங்கே இருந்த இடமேருந்து வந்து இங்கே இருந்து போய் தெரிஞ்ச இடம் தானே. இப்போ அதால் தான் உங்களுக்கு தெரியும். 95ஆம் ஆண்டு இடமேந்து வந்து 2002 திரும்பி யாழ்ப்பாணம் போக மட்டும் இந்த வன்னிக்கான இருந்தோம். மக்கள் என்ன சொல்லினா? இப்போ மக்கள் எல்லாம் நாங்கள் தொழிற்றான் செய்யணும். ஒருத்தர் கன்பேஸ் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு இப்போ சரி வேறையில் 3 தரம் போய் 3ஆவது ஈராக்கில் பிடிபட்டு தீவிரவாதி பட்டியலில் அதில் பிடிபட்டுதான் போட்டு இப்போ இந்த நகரம் மாதிரி அதோடு பார்த்தால கன்பேஸ் டிகிரி எழுதல் இருந்தபடியா அதை காட்டி வேறு தீவிரவாதி இல்லை வேறு இப்படி கன்பேஸ் கண்டி இதில் படிச்சுட்டு இருந்தது. படித்தவர் இப்படி ஃப்ரான்ஸுக்கு போக அந்த இடத்தெல்லாம் பிடிபட்டேன்னு சொல்லி கதைச்சி ஒரு மாதிரி எடுத்து அதோட சேர்ந்து இப்போ வந்து மேரி பண்ணிட்டு இப்போ தொடர்ந்து செய்தோன்றது. அது இப்போ 2013 நடந்தது. இப்போ இது வந்து இப்போ ஒரு குறுகிய காலம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இப்போ இந்த கோயில் கட்டப்பட்டதும் இப்படி ஒரு இது சனங்கள் இப்படி வந்தது. அந்த நேரம் தேடி வந்தது. அது என்ன பாம்பு வழிகாட்டி அந்த நேரம் பாம்பு என்ன வழிகாட்டினதாம்? ஓமாம் அப்படி தான் சொல்லிக்கணும். இப்போ என்ன அந்த நேரம் சிறுவம் வந்து இங்கே வந்து அதை கொண்டு வச்சு அப்படி இதில் ஒரு புத்தன் சிறுவம் இருந்தாம் அந்த இருந்த இடத்துல. அப்போ அது ஒரு ஃபுல்லாக காணாமல் போய் அந்தோனியார் கூட்டி வந்து இங்கே விட்டுட்டு அந்த ரோட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போனான்னு தான் அந்த கதை சொல்லு. பிள்ளைய காணாமல் போனதாம். சரி சரியா. அந்த அதே பிறகு தான் மக்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை வர வழிக்கிட்டு இருக்குது அந்தோனியார். அது நடந்தது கனகாலத்துக்கு. இது இப்போ இது வந்தது இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு ஒரு 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு தான் இது இந்த அளவுக்கு வந்தது. சரி சரிங்க. சரி வாரம். நன்றி ஐயா. நன்றி. பாருங்க இதில் மக்கள் வந்து ஜெயிச்சு கொண்டு போய்க்கொண்டீங்கன்னு பாருங்க. இந்த பாருங்க பாருங்க பனசுகள் எல்லாம் கொண்டு போயினோம். அதில் வந்து கொடுக்குறது ஆக்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. களைச்சி விழுந்து வரையினம், வயது போன ஆக்கள் வரையினம், சின்ன ஆக்கள் வரையினம், மேலாக்கள் வரையினம். வேலைக்கு இப்படி கொடுக்குறதுக்காக அங்கே கொண்டு போயினோம். பாருங்க பனசுகள் எல்லாம் கொண்டு போயினோம். இதில் முன்னே பாருங்க அவ்வளோ மக்கள் இப்போ வந்து கொண்டிருக்கமான்ட்டு. சரியா டைம் வந்து 8 மணி ஆகுது. பாருங்க ஒரு அம்மா அவர்கள் வேகமாக நடந்து வரேன். பார்த்துங்களா எப்படி இருக்கு இந்த இடத்தை? இங்கே எத்தனை பாதியால் மக்கள் வந்து கொண்டே இருக்கணும் பார்த்தீங்களா? இங்கே இதில் முன்னுக்கு வந்து பாத்ரூம் வசதி செய்திருக்கிறோம் வந்து. ஆனால் வார மக்களுக்கு எல்லாருக்கும் போதுமானு தெரியல வந்து. ஏனென்றால் இப்போ கிட்டத்தட்ட வந்து 5000 மேற்பட்ட மக்கள் வரையினம் டெய்லி வரையினம். இப்போ வந்து வர வந்து கூட வரையினம். உண்மையிலே இந்த மெலசல கூட வசதிகளை வந்து வடிவ செய்யணுன்றது தான் உண்மையாகவே இருக்கிற விஷயமா இருக்குது. பாருங்கள் அந்த சைட்டாலேயும் மக்கள் போய்க்கொண்டிருக்கணும். பாருங்கள் இந்த அதாலையும் போயினோம். பாருங்கள் இந்த இப்படியே மக்கள் பாட்டே எடுத்து கொண்டிருக்கணும். பாருங்களேன் நம்ம இதில் பாருங்கள் அவ்வளோ பேர் போய்க்கொண்டிருக்கணும்ட்டு. வேறு பூசை வந்து நடந்து கொண்டு எல்லா சகோதர சகோதரிகள் மேலும் உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய அன்புக்கரம், உங்களுடைய காயப்பட்ட அன்புக்கரம் அவரை தொட்டு குணப்படுத்தி அவர்கள் எவருடைய நன்மை அவருடைய காரியங்களில் நடைபெற செய்கிறார்கள். ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் இந்த நாட்கள் முழுவதும் உங்களுடைய பேரன்பும் பேரர்களும் அவர் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தவும் தூய்மைப்படுத்தவும் பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெறவும் அவருடைய உள்ளங்களை தூண்டி எழுப்புவதும் என்று ஒப்புக்கொடுத்து நன்றாக சொல்லிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் உன் திருமணமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை நிறைந்த நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். எப்படி பரபரப்பாக இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ மக்கள் நிற்கிறவங்க. பூசை வந்து நடந்து கொண்டிருக்கு வந்து. இதில் தான் வந்து மெழுகுதிரிகள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் நம்ம வந்து முன்னே காட்டுறோம் பாருங்க.
மாலைகள் எல்லாமே இங்கே இருக்குது. பாருங்கள் இந்த பாதையில் பாருங்க பெரிய ஒரு பாலம் ஒன்று இருக்குது. இது பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. பாருங்க ரோட்டே பெரும் பரபரப்பாக இருக்குது. வந்து நிறைய பேர் வந்துருக்கணும். அது இங்கே வந்து இந்த சமைச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து வந்துருக்கணும். அதுக்குரிய ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ மக்கள் உண்டு. பாருங்க அதில் முன்ன பாருங்க பானைகளோட எல்லாம் வரையின மக்கள் பார்த்தீங்களா? அதில் முன்னுக்கு இந்த கொண்டு வரையினோம் எல்லாம் வந்து பொங்கி சமைச்சு சாப்பாடெல்லாம் கொடுப்பினோம். வந்து நிறைய பேர் போலீஸாரம் வந்து கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பரபரப்பாக இருக்குன்றார். ஒரு பாதையை பார்த்தீங்களா ஃபுல்லாகவே ஆக்கலாக தான் இருக்குங்க. இந்தியாவில் எல்லாம் நிறைய வாகனங்கள்லாம் போட்டிருக்கணும். பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கணும் இந்த இடத்துக்கு. பாருங்கள் இதில் கடையெல்லாம் போட்டிருக்கீங்க. காடுகளுக்குள்ள வாகனங்கள்லாம் போட்டிருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்கணும் இந்த இடத்த. வணக்கம். நாங்கள் ஆவரங்கால இருந்து வாரோம். எங்களுக்கும் தெரியாது, இன்றைக்கு தான் புதுசு. ஆனால் இதுக்குள்ள ஒரு அரசன் ஒரு ஆள் இந்த வேட்டையாட போய்க்குள்ள தான் அவர் அந்த காட்டுக்குள்ளே போய் பாதை தெரியாமல் நின்றுருக்குறார். அப்போ அந்த பாம்பு தானே அந்த அவர் அந்த வழிகாட்டி அந்த கோயிலுக்கு அந்த பாதையால் கூட்டி கொண்டு போனான்னு தான் சொல்லினோம். நாங்கள் இன்றைக்கு தான் வந்த நாங்கள் நீங்கள் இன்னைக்கு தான் எங்களுக்கும் தெரியும். கேள்விப்பட்டு தான் நாங்கள் வரோம். இப்போ முதல் தடவை வந்த நாங்கள் நாங்களும் இந்த யூடியூப்பில் பார்த்து தான் எல்லாரும் சேர்ந்து போவோம்ண்டு வலிக்கிட்டு இன்றைக்கு வந்த நாங்கள். சரியா, நன்றி. சமையல் வந்து நடந்து கொண்டிருக்கு. பாருங்கள் பெரிய கிடாரங்கள் வச்சு சமைச்சு கொண்டிருக்கேன். முன்னுக்கு பார்த்தீங்களா? இந்த இதில் ஒரு கிடாரம் வச்சு சமைச்சு கொண்டிருக்கணும். 2 கிடாரம் வச்சு இதில் சமைச்சு கொண்டிருக்கணும். பாருங்கள் ஆக்கள் வைக்கணும். பாருங்கள் இந்த கோயிலுக்கு முன்னுக்கே இருந்த வந்து கிடாரங்கள் வச்சு சமைச்சு கொண்டிருக்கணும். பாருங்கள் நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கணும். நம்ம கொஞ்சத்தால் வந்து அன்னதானம் வந்து கொடுக்க போய் நம்ம வந்து கிட்ட போய் பார்ப்போம் என்ன சமைக்கணுமன்றதை. பாருங்கள் அதில் வந்து இது என்ன பொங்கலா? பொங்கல் பொங்கி கொண்டிருக்கணும். பார்த்தீங்களா? அதில் அந்த சைட்லேயும் வந்து பொங்கலோ இல்லாட்டி குளோ சாதமாக தெரியல. பாருங்கள் அப்படியே இதில் பாருங்கள் சர்க்கரை எல்லாம் வச்சுருக்கணும். முன்னுக்கு
பூசைகள் முடிச்சுட்டு வந்து சில மக்கள் வந்து பலிக்கிட்டேன் பாருங்க. இதில் பாருங்க இயலாத ஆக்கள் நிறைய பேர் வந்து நிற்கிறேன் பாருங்க. இதில் முன்னோக்கு பார்த்தீங்களா? அதில் பாருங்க இவ்வளோ பேர் வந்து பஸ்ஸில் வந்து உறங்கி கொண்டு நிற்கிறவன். அங்கே பாருங்க முன்னோக்கு பார்த்துங்களா? இவ்வளோ பேர் மாதிரி எவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறேன் பாருங்க. இந்த மோட்டர் சைக்கிள்களில் இங்கே பாருங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் வந்து நிற்கிறவங்க. பாருங்க எவ்வளோ க்ரௌட் வருது அங்கே. இல்லை பாருங்க ஒரு வயது போன அம்மாவோட பாருங்க. பாருங்க முன்னுக்கு வந்து குலசாதம் அந்த குடுவோட்டது பாருங்க. இதில் முன்னுக்கும் பார்த்தீங்களா? குலசாதம் கொடுத்துட்டு போய் நம்ம இதில். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். நீங்கள் வந்து இப்போ எத்தனை வருஷமாக வாரீங்க? நான் ஒரு 2-3 வருஷமாக வந்துருக்கேன். இப்போ பாம்பு வழிகாட்டி அந்தோனியரண்டே என்ன உங்களுக்கு என்னது தெரியும்? பாம்பு வழி தெரியாமல் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு கொண்டே பாம்பு வழி காட்டினதான் அந்த கோயில் இருக்கிற இடத்த கொண்டே காட்டினதான். வழி தெரியாமல் இருந்தால் கோயில் அங்கே கோயிலுக்கு போன ஆள் கோயிலுக்கு போகிற இடம் தெரியாமல் போனவராம். போக அந்த கோயிலை கொண்டே காட்டினதான் பாம்பு காட்டினதான். அது நம்பிக்கையில் எல்லாரும் போய் வரையணும். எல்லாருக்கும் எனக்கும் என் பிள்ளை கொண்டு வெளிநாட்டுக்கு போயிருந்தது. நான் நம்பிக்கையோடு வந்தேன்னா எனக்கு நடந்தது நிறைவேறிட்டு. சரி சரி அப்படிதான். இப்போ 2.5 வருஷம் ஆகுது. இப்போ கோயில் இதுலேருந்து எவ்வளோ தூரம் பெறும்? அது ஒரு 5 கிலோமீட்டர். அப்படி வரும். சரி அங்கே யாழ்ப்பாணம் வந்து வரீங்களா? இல்லை நாங்கள் சொந்த இடம் யாழ்ப்பாணம் தான். நாங்கள் இங்கே அடமல்ல இருக்கு. சரியம்மா, ஓகே, நன்றியா. வேற உறவுகளே, இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன். இதில் குறிப்பாக சொல்லப்போனால் இதில் வந்து வேதக்காரரை விட வந்து சைவ ஆக்கள் தான் வந்து நிறைய பேர் வந்து ஒன்றைக்கணும் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து. அதாவது வந்து இதில் ஒரு மன்னரோ இல்லை ஒரு வேடரோ வந்து ஒரு ஆள் வந்து அவர்கிட்ட மகள் வந்து பாதம் மாறி போயிட்டு பாதம் மாறி போனதாகவும் அந்த பாதம் மாறி போன அந்த பிள்ளையை வந்து ஒரு பாம்பு வந்து வழிகாட்டி திருப்பி அந்த இடத்துல கொண்டு விட்டதாக தான் இந்த ஐதீகம் சொல்லப்படுது. அதை விட நம்பிக்கை, அவள் நேர்த்தி வைக்கிற விஷயங்கள் அனைத்தும் வந்து இதில் நிறைவேறுவதாகவும் ஒரு நம்பிக்கை வந்து நம்பிக்கைக்கு உரிய மாதிரி நடக்கிறபடியாக பல மாவட்டங்கள்லேருந்து நிறைய மக்கள் வந்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.